வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த vlog வந்து எதை பற்றி இருக்கும்னா, நாங்கள் ஒரு குட்டி ட்ரிப் வந்து கொடைக்கானல் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாம் குட்டி குட்டின்னு சொல்லுவோம், பட் லிட்டரலாக ஒரு 2 days தான் ஃபேமிலியோட போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் இப்போ கோயிங் ஆன். லாஸ்ட் மினிட்ல நாங்கள் மண்டே போகிறோம். இது இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஆக்சுவலி. எங்கள் ஸ்டேவே எனக்கு காலையில் தான் புக் பண்ணோம். அப்போ தான் ஓகே 1 by 1 கிளம்பலாம், என்னெல்லாம் தேவை, என்ன வாங்கணும், என்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து சில வேலைகள்லாம் கொடுத்து நீ போயிட்டு வா அப்படின்ட்டு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்து அதெல்லாம் பண்ணணும், வாங்கிட்டு வர வேண்டியது இருக்குது. அப்படி இப்படி எனக்கு ஒரு பர்சனல் ஷாப்பிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அகேன் நான் வீட்டுக்கு போய் எனக்கு பேக்கிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. ஆல்சோ இன்னைக்கு வந்து எனக்கு கிளினிக்ல ஒரு குட்டி ஒர்க் இருக்கு, ஒரு கன்சல்டேஷன் இருக்கு. ஸோ அதை நான் முடிச்சுட்டு தான் நேராக எங்கள் வீட்டில் சொன்ன அந்த வேலையெல்லாம் பார்க்க போக வேண்டியது இல்லை. நிறைய வந்து இந்த டெக்னிக்கல் ஒர்க் இந்த சென்ஸ் காருக்கு வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்குறது அண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில லைக் என்னோட கேர்லி பிரெயினுக்கு வந்து புரியாத சில வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிற த மென் வில் டூ இட். ஒரே ஒரு பையன் தங்கி இருக்கான், அவன் பார்ப்பான் எல்லா வேலையும். நான் வந்து எனக்கு ஷாப்பிங் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட அந்த ஷாப்பிங் இதெல்லாம் பண்ண வேண்டியது இஸ் மை பார்ட். அண்ட் ஆல்சோ ஹேர் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் டிசைடட். ஏன்னா லைக் ஒன்ஸ் யூ கோ ஷார்ட்டர்னா தேர் இஸ் நோ கம்மிங் பேக். அப்படியே ஷார்ட்டரா போயிட்டே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஐ ஹவ் டிசைடட் தட் எட் அகேன் ஐ வாண்ட் டு கட் மை ஹேர் அப்படின்ட்டு. ஐ திங்க் ஃப்ரண்ட்ல வந்து லேயர்ஸ் நல்லா தான் இருக்கு, பட் எனக்கு பேக்ல கொஞ்சம் ஃபிளாட்டா இருந்த மாதிரி ஐ ஃபெல்ட். ஸோ வை நாட் இதையும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு லேயர்ஸ் கட் பண்ணுவோம். லைக் மிடில் வந்து கொஞ்சம் அப்படி பேக் டவுன் வரைக்கும் லேயர்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் தென் நம்ம மட்டும் பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மம்மியும் கூப்பிட்டுட்டு என்னோட தங்கச்சியும் கூப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே கடைசியில் ஹேர் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கோம். ஹேர் கட் வந்து நாளைக்கு பண்ணுவோம். நாளைக்கு மார்னிங் நான் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன். எங்கே போனேன் போன வாட்டி எங்கே போனேன்? பேஜ் 3 தான். நான் ஏற்கனவே பேஜ் தான் ஹேர் கட் பண்ணியிருந்தேன். மம்மிக்கும் அங்கே தான் இன்னொரு தடவை பண்ணியிருந்தாங்க. அண்ட் மம்மியோட லேயர்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா க்ரூ அவுட். ஸோ அவங்க அகேன் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மை தங்கச்சி ஹேஸ் வெரி லாங் ஹேர், லேயர்ஸ் அவளோட ஹேருக்கும் ஆட் பண்ணணும். ஸோ நாளைக்கு வந்து திஸ் வில் ஹேப்பன். அண்ட் இந்த vlog வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ ஹோப் ஸோ ஃபாலோ அலாங். பை. ஒரு குட்டி சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் என்னன்னா, எங்கள் வீட்டில் தே டிசைடட் ஸ்நாக்ஸ் வந்து தூத்துக்குடியிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே தான் பிடிக்குமா, அதனால அங்கேயே நான் வாங்கிக்கிறேன். அவங்களுக்கு ஃபேவரட் ஸ்நாக்ஸ் எல்லாம் திருநெல்வேலியில் கிடைக்காது, ஸோ தூத்துக்குடியிலே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் நாளைக்கு வர வேண்டியது இருக்குது. ஸோ அவனுக்கு கால் பண்ணி அவங்ககிட்டயே அந்த லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ என்கிட்ட கொடுத்த லிஸ்ட்டையும் வாங்கிட்டு வர வேணாம், நாங்களே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் டைம் இஸ் நவ் 7:30 நினைக்கிறேன். என்னோட கன்சல்டேஷன் இருந்துச்சு. ஸோ அது இப்போ தான் முடிஞ்சிச்சு. நான் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அவங்களே வந்து போய் வாங்கிட்டாங்க போல். இனி வந்து வேலையே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இந்த ட்ரிப்புக்கு நான் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா எங்களோட ஃபேமிலியில் ரொம்ப நாளாக கொடைக்கானல் போகலான்னு சொல்லி நானே அதுக்குள்ளே 4-5 வாட்டி போயிட்டு வந்துட்டேன். அவ்வளோ வாட்டி சொல்லி ஸ்டில் எல்லாரையும் சேர்த்து பிளான்லாம் கோஆர்டினேட் பண்ணி அவங்களோட ஸ்கெடியூல் இவங்களோட ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. ஸோ சம்மர் டைமில் போக வேண்டியது நாங்கள் வந்து வின்டர் டைமில் தான் போகிறோம். ஐ ஸ்டில் ஃபீல் லைக் வின்டரில் தான் கொடைக்கானல் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து சம்மர்ஸ் பிடிக்காது. ஐ ஹேட் த வெதர். சம்மரில் இருக்கிற அந்த ஹாட்னஸ் எனக்கு பிடிக்காது. பட் எனக்கு வந்து வின்டர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ரெய்னி சீசன் ஓகே, பட் வின்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்கு வந்து எங்களோட ஃபேமிலி, பாட்டி தாத்தா அண்ட் எங்களோட பெரியம்மாவோட ஃபேமிலி நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் போகிறோம். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கொடைக்கானலுக்குள்ளே கிடையாது, இது கொடைக்கானலுக்கு வெளியே தான் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏர்பிஎன்பியில் தான் கண்டுபிடிச்சேன். அது வெரி பர்ஃபெக்ட். பட் என்னென்னா இட்ஸ் செக்லூடட் தான். அது வந்து அந்த ப்ராப்பர்ட்டியே ஐ திங்க் இட்ஸ் எத்தனை ஏக்கரு, அதுவே ஏக்கர் கணக்கில் 36 ஏக்கர். அந்த ப்ராப்பர்ட்டியே 36 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. அதில் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஹண்டிங் ஸ்டைல் காட்டேஜும் ஒன்று இருக்குது. அங்கே தான் புக் பண்ணியிருக்கோம். லைக் த ஹோல் ப்ராப்பர்ட்டி யூ கெட் இட் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி, விச் இஸ் வாட் வி எக்ஸாக்ட்லி நீடட். ஏன்னா வி ஹாவ் அ குட்டி பக்கையும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். எங்கள் பாப்புக்குட்டியும் வரா. ஸோ அவளுக்கு வந்து ஹியூமன் இன்ட்ராக்ஷன் லைக் நம்ம மட்டுமே இருந்து ப்ரைவேட்டாக செரீனாக இருப்போம், லைக் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் வந்து நாங்கள் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் நான் சூஸ் பண்ணேன். அங்கே போயிட்டு ஐ ஷோ யூ கைஸ் வாட் இட் இஸ் லைக். அங்கே வந்து என்னென்னா மிஸ்டிக்கலாக இருக்கும் அந்த ஃபாரஸ்ட்டு, அந்த சேம் டைம் செரீனாக இருக்கும். லைக்
அவுட் சைடு இன்ட்ராக்ஷனே இருக்காது. ஏன்னா லிட்டரலாக ஒரு மலைக்கு மேலே அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் அ ஹோல் 36 ஏக்கர் அரவுண்ட் யூ. ஸோ வந்து சிவிலைசேஷனுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ அங்கே வந்து ஒரு மெயின் அட்ராக்ஷன் என்னென்னா தே ஹாவ் அ ஹைக்கிங் ட்ரையல் இருக்குது ஆக்சுவலி. அங்கே வந்து நீங்கள் அந்த ட்ரெக்கில் நீங்கள் ஹைக் பண்ணி போகிறப்போ யூ கெட் த ஹோல் வியூ ஆஃப் த பழனி ஹில்ஸை ஒரு 360 டிகிரி வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன ஒரு ஹைஜீன் ஃப்ரீக்னா லைக் அவங்க கொடுக்குற அந்த பெட்ஷீட்ஸ் கூட பில்லோஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். நானே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவேன். இது வந்து மேபி இரிட்டேட்டிங் டு அதர்ஸ், பட் எனக்கு வந்து மற்ற பெட்ஷீட்ஸ்லேயோ இல்லை பெட் ஸ்ப்ரெட்ஸ்லேயோ படுக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ ஐ கேரி மை ஓன் திங்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில். அண்ட் யா இது வந்து வீட்டுக்கு போயிட்டு இது வந்து இட்ஸ் அ மெயின் திங். அதை முதல்ல பேக் பண்ணும். அதை பேக் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹேவ் டு பேக் மை வின்டர் கிளாத்ஸ். லேயரிங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கிளாத்ஸ் இருக்கோ அதெல்லாம் பேக் பண்ணும். தென் என்னோடய அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணும். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி I'm keeping it very chill and not too dressy. So yeah, அது அந்த மாதிரி. And the one thing I'm very excited about இந்த ட்ரிப்பில் என்னென்னா குட்டி இஸ் கம்மிங் வித் அஸ். ஸோ அவளை கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு வந்து நியூ பிளேசஸ் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஏற்கனவே அவளோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே ஐ திங்க் மூணாறுன்ட்டு. ஸோ இது வந்து அவளோட செகண்ட் ட்ரிப்பாக இருக்க போகுது ஹில் ஸ்டேஷன். அண்ட் ஹில் ஸ்டேஷன் ஏன் ஹில் ஸ்டேஷனே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஹில் ஸ்டேஷன் தான் பிடிக்கும். எனக்கு சீஸ்லாம் பிடிக்காது. எனக்கு ஜஸ்ட் ஹில்ஸ் மட்டும்தான் பிடிக்கும். அங்கே இருக்க சில் கிளைமேட் பிடிக்கும். ஸோ ஐ ப்ரிஃபர் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஃபார் வெக்கேஷனுக்கு. அண்ட் யா பாப்புக்குட்டியை போயிட்டு அவள் எப்படி இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் ஆல்சோ யூ கான் லெட் தம் ஆஃப் லீஷில். ஏன்னா அது வந்து ஆப்வியஸாக 36 ஏக்கர்னா இவன் எங்கேயாவது போயிட்டா அப்படின்னா எங்கே கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஒரு பெரிய ரோப் மாதிரி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேவ் பிளான்டு. ரோப் மாதிரி வாங்கிட்டு போய்ட்டு அவளை ஜஸ்ட் கெட்டிட்டா எங்கே இருக்கான்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவான ஒரு கிட்டு. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்லாம் நினைப்பா. as a pet parent I think it's your responsibility to take your முடிஞ்சா if you can afford it, if you have the meansனா do take your pet on a குட்டி வெக்கேஷனோ ட்ரிப் மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட லைஃப்ன்றது நம்ம தான். நம்மளை தாண்டி எதுவுமே கிடையாது. நம்ம கூட அவங்கள தாண்டி அது இதுன்னு சொல்லிட்டு we do நிறைய திங்ஸ்லாம். பட் அவங்களுக்கு வந்து நம்ம கூட இருக்கிறது தான். ஸோ இந்த ஒரு கன்சிடரேஷன் நான் வந்து எடுத்து ஐ ரியலி ட்ரை டு டேக் எங்கெல்லாம் நான் போகிறேன்னா அவங்களாம் நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஐ ட்ரை. கூப்புக்குட்டி வந்து ஐ கான் டேக் ஹிம். ஏன்னா அவன் வந்து ஒரு பெரிய குட்டி. அவன் வந்து காரில் ஃபிட் ஆக மாட்டான். ஆல்சோ நாங்கள் போகிற 7 சீட்டர் எங்களுக்கே பத்துமான்னு தெரில. அண்ட் யா அதில் அவனை வேறு கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வி ஹவ் டிசைடட் டு பெட் ஹாஸ்டலில் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வி ஹவ் டிசைடட். அவனுக்குமே ஹில் ஹாவ் த பெஸ்ட் ஆஃப் கேர். ஸோ யா தட்ஸ் தட். நாளான்னைக்கு மண்டே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது. அண்ட் யா எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு ஐ ஃபீல். ஸோ லெட்ஸ் see. பை. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் நேற்று உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பேக்கிங் ஒரு எலவும் பண்ணல. ஐ ஜஸ்ட் வெண்ட் ஹோம் அண்ட் ஸ்லெப்ட். ஸோ இன்னைக்கு காலையில் இட்ஸ் நவ் 12:30 ஆயிடுச்சு. நான் 11:30க்கு போகலான்னு நினச்சேன். பட் 12:30 ஆயிடுச்சு. அப்பாயின்மெண்ட் போகணும் பேஸ் 3க்கு. மோனி இஸ் ரெடி. எங்கள் மம்மி ஹேஸ் டு கம் அண்ட் தென் வி கேன் கோ அண்ட் கட் அ ஹேர். அண்ட் யா ஐ எம் ஸ்டில் நாட் ஷுர் வாட் டு டூ வித் இட். கொஞ்சமாக இங்கே லேயர்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் யூ கேன் சி இங்கெல்லாம் லேயர்ஸ் இருக்கும். பட் இங்கே மட்டும் இந்த லென்த் மட்டும் இப்படி சும்மா இருக்கும். சரிதா? லைக் லிட்டரில் இப்படி சும்மா இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ ஐ தாட் இங்கே கொஞ்சம் லேயர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் வாண்ட் டு சாப் ஆஃப். இதெல்லாம் வந்து கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது இல்லை. அண்ட் யா தட்ஸ் த சீன். என்ன பண்ணி தப்பு ட்ரெண்ட்ஸ் போயிருக்கணும். ட்ரெண்ட்ஸ் சண்டை போட்டு உங்க ஃப்ரீயா போங்க, காசே கெட்ட வேண்டாம். இந்த ட்ரெண்ட்ஸ் கதை இஸ் அ ஃபன்னி ஸ்டோரி யூ கைஸ். என்னன்னா நான் இதே 3 பேர் தான். கரெக்ட், நம்ம 3 பேர் தான். நான் என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டில் we usually have this என்னது ஒரு ஹேர் கட்டே பண்ணக்கூடாது. லைக் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே லாங் ஹேர். அம்மாலேருந்து பாட்டிலேருந்து எவ்ரி ஒன் ஹேஸ் வெரி லாங் ஹேர். எங்கள் சின்ன வயசுலேருந்தே தே ஹேட் வெரி லாங் ஹேர். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு என்னன்னா ஹேர் கட் பண்ணக்கூடாது பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தே திங்க். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே ஒரு லூப் ஹோல் என்னன்னா கோவிலுக்கு போகிறப்போ முடி வந்து இது கொடுக்கலாம், பூமுடி கொடுக்கலாம். ஸோ என்னோட லைஃப்பில் வந்து பூமுடி ஈக்குவல்ஸ் ஃப்ரீ ஹேர் கட். ஸோ நான் வந்து ஹேர் கட் பண்ணோம் அப்படின்னா ஐ யூஸ்வலி கோ டு அ டெம்பிள். எங்கள் வீட்டில் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு பூமுடி கொடுக்கறதுக்குன்னு ஒரு கோயில் இருக்கும்ல, அந்த கோயில் போயிட்டு எல்லாரும் பூமுடி கொடுக்குறப்போ ஐ திங்க் யூ கிவ் இந்த 3s அப்படின்ட்டு ஒருத்தர் கொடுக்கணும். அப்படின்னா 2 பேர் கொடுக்கக்கூடாது, 3 பேரை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா பாட்டி இப்படி 3 பேர் வந்து கொடுத்துட்டு வந்துடுவோம். அப்படி தான் நான் வந்து ஃப்ரீ ஹேர் கட் இத்தனை வருஷம் பண்ணிகிட்டு இருந்தேன். இத்தனை வருஷம் கழிச்சு சரி அதே மாதிரி அந்த டைமும் அந்த ஃப்ரீ ஹேர் கட் தான் பண்ணேன். லைக் பூமுடி தான் கொடுத்துட்டு ஐ தாட் எட்ஜஸ்லாம் ரொம்ப ஜாகடாக இருக்குது, லைக் ப்ராப்பராக ட்ரிம் பண்ணலாம். அண்ட் எனக்கு வந்து அது என்ன ஃப்ரேம்ஸு
கர்டன் பேங்க்ஸ். கடவுளே, அதை மறக்கவே மாட்டேன் நான். கர்டன் பேங்க்ஸ் அப்படின்னு கேட்டேன். கர்டன் பேங்க்ஸ்னா எசென்ஷியலி இப்படிதான் இருக்கும். ஓகே, இப்படி அழகா இருக்கும். இங்க வந்து நீங்க கட் பண்ணிக்கலாம். லைக் இந்த மாதிரி 3 to 4 years பேக் கர்டன் பேங்க்ஸ் ஆஃப் ஃபேமஸ். ஓகே, அந்த மாதிரி இங்க வந்து இங்க வரைக்கும் கட் ஆயிருக்கும். லைக் இது மட்டும் இங்க இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேட் திஸ் ஐடியா. ஸோ நானும் ட்ரெண்ட்ஸ்க்கு போனேன். அந்த டைம்ல ஐ டோன்ட் திங்க் பேஸ்ட்ரிலாம் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ ட்ரெண்ட்ஸ் போனேன். ட்ரெண்ட்ஸ் தானே? ஆமா. ஸோ கிரீன் ட்ரெண்ட்ஸ் போனேன். அங்க எனக்கு பண்ணாங்க பாருங்க ஒரு பெரிய கூத்து. ஐயோ, அதை நான் மறக்கவே மாட்டேங்க. லிட்டரலா எதுக்குடா போனோம். இங்க இருக்கு எனக்கு முடி, இங்க 2 இப்படி இருக்கு 2 முடி, லைக் 2 சைடும் இங்க இருக்கு. நேச்சுரல்ஸ்ல சரவணபவன் நேச்சுரல்ஸ், சாரி போன வாட்டி நேச்சுரல்ஸ், சாரி ட்ரெண்ட்ஸ் கிடையாது, நேச்சுரல்ஸ். ரெண்டுமே ஒரே இது அளவோட தான். வச்சுட்டு நேச்சுரல்ஸ், சரியா? நேச்சுரல்ஸ் போயிட்டு கர்டன் பேங்க்ஸ் இப்படி அழகா இங்க மாதிரிக்கு கேட்டா அவனால இப்படி இழுத்து பிடிச்சி இப்படி கட் பண்ணி அது மேலே ஏறிடுச்சு. அதனால இங்க நிக்குது, இங்க இப்படி நிக்குது. அழகா இருந்தா கூட நான் விட்டுருப்பேன் கைஸ். அது வந்து ரொம்ப கேவலமா கன்றாவியா இருந்துச்சு. ஓகே, லைக் லிட்டரலா வி ஹேட் திஸ் ஹியூஜ் ஃபைட். அங்க இருக்க ஸ்டாஃப் அண்ட் நானும் we went back and forth, like argue literally I was shouting at ஏன்னா எனக்கு முடி வீட்டில் அதே மாதிரி போனால் என்னை வீட்டில் விட மாட்டாங்க. அதனால எனக்கு ஒரு பயம், ஐயோ அப்படி. சேமே நான் வந்து ஹேர் கட் அப்போ தான் பண்ண போகிறேன். எனக்கு ஐ வாஸ் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் இருந்தேன்ட்டு அந்த டைமில். ஸோ வீட்டுக்கு அப்போல்லாம் ரொம்ப பயம் இல்லை. அதனால இதே ஹேர் கட்டோட போனால் அசிங்கமாக கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவம் வர எனக்கு. அவங்க வர அங்கே கடுப்பேற்றிட்டாங்க. லைக் லிட்டரலாக திட்டிகிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் உட்காந்து நல்லா ஜாலியாக சிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்லை, யார் தும்புக்கும் போறது இல்லை. அந்த மாரல் ஆஃப் ஸ்டோரி என்னன்னா, ஃப்ரீ ஹேர் கட் கிடச்சிச்சு, பட் ஒரு அக்லியான ஹேர் கட் கிடச்சிச்சு எனக்கு. அதுலேருந்து ஐ வாஸ் வெரி ட்ராமடைஸ். நம்ம பே பண்ணிட்டோம் கடைசியா. தே செட் பே பண்ண வேணாம் அப்படின்ட்டு. பட் நாங்க வந்து ரொம்ப பெருந்தன்மையா இல்ல அதெல்லாம் நான் பே பண்ண வேணாம், அவளை திட்டிட்டு இருந்திருக்கேன்ல, பே பண்ணாம வந்தா எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஸோ யா, பே பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ அதில் ஐ திங்க் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் திஸ் ஹேப்பன் அப்படின்ட்டு. காலேஜ் முடிச்சு 2 வருஷம் கழிச்சு நான் வந்து எங்கள் ஹேரில் கையே வைக்கலையே, வளர்றது அப்படியே வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீளமாக அப்படியே வளர்த்துட்டேன். இதான் என் சோக கதை. ஹேர் கட்லாம் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு மதர் ஹேஸ் டு கோ டு தூத்துக்குடி. ஹார்ன் அடிக்கல, இண்டிகேட்டர் போடல, எதுவுமே பண்ணல. அவங்க அப்படியே வந்துட்டாங்க. பட் யா, மதர் ஹேஸ் டு கோ டு தூத்துக்குடி. அவங்க போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த என்னெல்லாம் இது பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் நான் வந்து பெரிய இது மாதிரி நேற்று பேக் பண்றேன்னு சொன்னேன், பண்ணவே இல்லை. ஸோ இன்னைக்கு போய் தான் பேக்கிங் பண்ண போறோம். நீங்க எல்லாம் பேக்கிங் முடிச்சிட்டீங்களா? எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? ஓகே கைஸ், நான் மட்டும் தான் பேக் பண்ணலன்னு நினைக்கிறேன். போய் பேக்கிங் வேலையை பார்ப்போம். பை.